ஹாய் எவ்ரிவன், நான் உங்க இன்ஃபார்மர் தினேஷ் ஐடி ஸ்கொயர். ஸோ இந்த ஒரு உலகத்துல 25 ஜூன் இந்த ஒரு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குச்சு? சிங்கப்பூர் ஆகட்டும், அதாவது மைசூர் ஆகட்டும், சில வேற வேற பிளேஸ் இந்த ஒரு உலகத்துல எல்லா கார்னர்லயும் ஒரு மூலையில இருந்தும் எதுக்காக இவ்வளோ அழுந்திருக்காங்க, யாருன்னே தெரியாத பெர்சனுக்காக, அவருடைய மொழி தெரியாத ஒரு பெர்சனுக்காக பயங்கரமா கண்ணீர் வடிச்சிருக்காங்க. அந்த ஒரு நாள் என்ன ஆச்சு, யார் அந்த ஒரு பெர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பாக்குறப்பவே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ புல்லரிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது வேற யாரும் கிடையாது, த மோஸ்ட் பாப்புலர் கிங் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் ஜாக்சன். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களை எதிர்த்து அவருடைய கஷ்டங்கள் போராட்டங்கள் அத்தனையும் எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான மிகப்பெரிய ஒரு சாதனையே பாத்தீங்கன்னா படைச்சிருக்காரு. அண்ட் இவர் சொன்ன ஒரு 5 ஃபேக்ட் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா சில அந்த கோட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தர் வந்து சாதிக்கிறாரு அப்படின்னா நான் இதை பண்ணேன் நீ இதை பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம நான் இதெல்லாம் பண்ணேன், ஸோ இதெல்லாம் ஒரு மோட்டிவேஷன்லாம் எடுத்துக்கிட்டு நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சில கோட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி ஒரு 8 கோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு இம்பார்ட்டன்டான கோட்ஸ் என்ன, அண்ட் இவர் யாரு, என்ன, எதுக்காக இவர் பண்ண போராட்டங்கள்லாம் என்னென்ன, இவர் பண்ண அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா சொல்ல விரும்பல. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஒரு லாங் வீடியோ போட்டாலும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. சரி, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஹிஸ்டரி, எங்க பிறக்கிறாரு, என்ன ஏது, அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சன் இந்த ஒரு பேர் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆச்சு, எதனால ஃபேமஸ் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு கோட்ஸ் ஆகட்டும், இதை பத்தி இந்த ஒரு வீடியோல ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி வாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ மைக்கேல் ஜாக்சன் இவர் ஜஸ்ட் ஒரு சாங்ஸ், மியூசிக், டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பல லட்ச ரசிகர்களை வந்து பாத்தீங்கன்னா கைக்குள்ள வச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டேலண்டான பர்சன், ஒரு பயங்கரமான மனிதன் அப்படிதாங்க சொல்லணும். இவருடைய கதையை கேட்கும்போது கண்டிப்பா உங்களுக்கே அந்த ஒரு அழுகை அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு வரும். ஸோ அந்த அளவுக்கு பயங்கர மோட்டிவேஷனா இருக்க போது. சரி வாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹி வாஸ் born in அப்படின்னு சொல்லிட்டு 29 ஆகஸ்ட்ல பாத்தீங்கன்னா 1958 அதாவது பிறக்கிறாரு. இவருடைய இறந்த டேட் என்னன்னா 25 ஜூன் 2009. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 51 வருஷம் தான் பாத்தீங்கன்னா வாழ்ந்திருக்காரு. 1968 அந்த டைம் அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு போர்ல நடக்குமாமா. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது அப்படின்னா, இப்ப வெள்ளையர்கள் ஆகட்டும், சோ கருப்பின மக்கள் அப்படிங்கிறப்ப கருப்பின மக்களை ஒதுக்கி வச்சிருப்பாங்களாமா. இவங்கெல்லாம் எதுக்குமே ஆக மாட்டாங்க, நமக்கு வெள்ளையர்கள் அந்த ஒரு ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு அடிமைத்தனத்தை பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்தியன் நகர்ல அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கால ஒரு பிளேஸ்ல பிறக்கிறாரு. இவருடைய அப்பா பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜோசப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரி, எனிவே சோ ஜோசப் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கக்கூடிய ஒருத்தர். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இவருடைய வளரும் பருவம் இருக்கு இல்லையா, இவருடைய அப்பா வளரும் பருவம், இந்த ஒரு பருவத்துல இவருக்கு நல்ல ஒரு மியூசிக் சிங்கர் ஆகணும், மியூசிக் ஆகணும், டான்ஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஆசை இருந்திருக்கு. ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அந்த ஒரு டைம்ல அந்த ஒரு சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு கை நழுவி போயிருது. சரி, எனிவே அது நமக்கு போயிருச்சு, நம்ம பசங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்த்தி இந்த ஒரு மியூசிக்ல நல்லா பயங்கரமா ஒரு ரிச்சஸ்ட் இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஒரு நினைக்கிறாரு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சனோட சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலியில 10 பேர் பாத்தீங்கன்னா பிறந்திருக்காங்க. ரொம்ப 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 புவர் ஃபேமிலி. ஜஸ்ட் அந்த ஒரு சாப்பாடு கூட வழி இல்ல, அந்த ஒரு நிலைமை. அந்த நிலைமையிலையும் இவருடைய மைக்கேல் ஜாக்சனோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இல்லையா, சோ அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ரொம்ப கடன் வாங்கி அவ்வளோ இன்ட்ரெஸ்டோட வந்து பாத்தீங்கன்னா இவருக்குலாம் வாங்கி கொடுப்பாராமா. ரொம்ப மென்டல் டார்ச்சர். ஒரு 8 மணிக்கு எழுப்பி நைட்டு 12 மணிக்கு எழுப்பி திடீர் டான்ஸ் ஆடு அப்படின்னு பாராமா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாடுறதுக்காக கிட்டத்தட்ட அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல அந்த அந்த ஒரு பிராக்டிஸ் அப்படிங்கிறது இல்லையா, அந்த ஒரு பிராக்டிஸை பயங்கரமா எடுக்க சொல்லுவாராமா. எடுங்கடா எடுங்கடா அப்படிங்கிற மாதிரி. சோ இப்படி பண்றப்ப அந்த ஒரு 10 பேர்த்துல 5 பேர் சேர்ந்து ஒரு காலகட்டத்துல ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ரெடி பண்ணி ஒரு அந்த கேங்கா சாங்ஸ் எல்லாம் பாடுவாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரெடி பண்றாங்க. இது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இவங்க இன்வைட் பண்றாங்க, ஒரு நேம் வச்சு போறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. உலகத்துல கொஞ்சம் வேற வேற பக்கம் அந்த ஒரு ஊர் ஆகட்டும் கொஞ்சம் பேர்ல வெளியே தெரிய ஆரம்பிக்குது. அண்ட் அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிட்டுல வெளியே வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அடுத்த நாள் ராத்திரி ஒரு 3 மணிக்கு அப்படியே போயிடுவாங்களாமா. ஸோ அது மாதிரி தொடர்ந்து இந்த ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இருந்துட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, தொடர்ந்து போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சரி, எனிவே இந்த மாதிரியான ஒரு டைம்ல
அந்த ஒரு 5 பேர் நபருக்குள்ள இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சனுக்கு 14 வயசு ஆகுது. அந்த ஒரு கண்ணாடி முன்னாடி, அதாவது இங்க ஒரு ரூம் இருக்கு, இங்க ரூம் இருக்கு அப்படின்னா, இந்த ஒரு ரூம்ல கண்ணாடிக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவரு அவரு தன்னைத்தானே பாத்தீங்கன்னா ஒரு சாங் பாடுவாரு, பாடிப்போம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா தலை சீரப்ப இதை பாட்டு பாடலாம் செய்வோம் இல்லையா? சோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவரு பாடிட்டு இருக்காரு. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அம்மா பக்கத்து ரூம்ல இருந்து இவர் பாடக்கூடிய வாய்ஸை கேக்குறாங்க. ரொம்ப 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 மோட்டிவேஷனல் இருக்கும், ரொம்ப அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா பாடுறாராமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மாவுக்கு ஒரு ஐடியா தோணுது. இவங்களோட அப்பா பயங்கரமான ஷிட்டு. சரி, எனிவே இவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா இவங்க அப்பா கிட்ட சொல்றாரு, இவனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேங்ல நல்ல ஒரு லீடராக்கு, அந்த ஹெட் லீடர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ பாடக்கூடிய அவரு இந்த ஒரு மைக்கேல் ஜாக்சனை அந்த ஒரு ஹெட் லீடரா ஆக்கு அப்படிங்கிற மாதிரி பத்தி தான் சொல்றாருமா. சரி, எனிவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன்லயும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் முடிஞ்சிட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போறாங்க. அந்த ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெட் லீடரா இருக்கிறப்ப இவருடைய வாய்ஸை பார்த்து எல்லாமே பயங்கரமா அசந்து போறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பயங்கரமா பண்றாரு. இவர் போடக்கூடிய அந்த ஒரு மூன் வாக் ஸ்டெப் ஆகட்டும், பயங்கரமா ஒரு சமமே அந்த ஒரு இடத்துல ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணும். அதுல இருந்தே மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட இது வந்து பாத்தீங்கன்னா பாட்டு, மியூசிக், டான்ஸ், இது 3 மூலியமா பாத்தீங்கன்னா பயங்கரமா வைரல் ஆறாரு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, எனிவே ஸோ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷோ மூலியமா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேங்கா ஒரு 5 பேர் சேர்ந்து பாடக்கூடிய பெர்சன்ல நம்ம யார் அட்ராக்ட் பண்ற, யார் நல்லா பாடுறாங்களோ, ஸோ யார் பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களோ அவங்கள தான் ஒரு கண்ணு நோக்கும். ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நோக்கக்கூடிய ஒரு விஷயத்துல கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அவரை மட்டும்தான் எல்லாமே பாக்குறாங்க. பீப்புள் ஆகட்டும், ஸோ ஆடியன்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே பயங்கரமா பிடிச்சி போயிருது. ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இவருமே சோலோவா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இதுல ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சோலோ பர்ஃபார்மன்ஸா பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு. பயங்கரமான பாத்தீங்கன்னா வைரல் ஆறாரு. ஸோ நேம் ஆகட்டும் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. சரி, இந்த ஒரு காலகட்டத்துல இவர் சின்ன வயசுல இருந்து வளர்ந்துட்டு வந்தாருன்னு சொன்ன இல்லையா? இந்த ஒரு கிறிஸ்துமஸ் ஆகட்டும், அப்புறமா நியூ இயர், இது மாதிரி எந்த ஒரு பொங்கல், எந்த ஒரு பண்டிகையுமே இவருக்கு தெரியாதாமா. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டிஸப்பாயின்மெண்டா இவரோட இந்த ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யோசிச்சுட்டு அந்த ஒரு இதுல யோசிச்சு பாக்குறாரு. நம்ம சின்ன வயசுல இருந்து இப்படி அடிச்சு வளர்ந்துட்டோமே, நல்லா பயங்கரமா அடிப்பாங்களாமா, பெல்ட்ல அடிப்பாராமா. சோ அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு சொன்னா இல்லையா, பயங்கரமா அடிச்சு வளரக்கூடிய ஒரு பையன். நமக்கு இருந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேற யாருக்கும் இந்த ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் யோசிச்சுட்டு மிக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபங்க்ஷன் ஆகட்டும் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வரக்கூடிய அமௌண்ட் ஆஃப் மணில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பார்க் கட்டி விட்டுருக்காராமா. அந்த ஒரு பார்க்ல சில்ட்ரன்ஸ் ஆகட்டும், ஸோ நிறைய பேர் ப்ளே பண்ணுவாங்க இல்லையா, அவங்களோட சந்தோஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில இன்டர்வியூல பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு அந்த ஒரு இதுலயே. அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சம்பவமே நடந்திருக்கு. ரொம்ப எமோஷனலா வந்து பாத்தீங்கன்னா இதை நினைச்சு பாக்குறப்பவே பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லணும். சின்ன வயசுல இருந்து எந்த ஒரு பையன் ட்ரெஸ் வாங்கி தரது கிடையாது, எதுவுமே கிடையாது, ஃபுட் அவ்வளவு இல்ல, ஒரு ரொம்ப ஏழ்மையான குடும்பம். இப்படி இருக்கிறப்ப வெள்ளையர்களை சமாளிக்கணும். அந்த ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான சிங்கர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால அதிகமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல எல்லாத்தையும் ஒரு அட்ராக்ட் பண்ண ஒரு கருப்பின மக்களோட சார்ந்தவர் தான் பாத்தீங்கன்னா இவருடைய அப்பாவுடைய மோட்டிவேஷனால வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவரு அவ்வளவு மேல ஏற்றி ஒரு டான்ஸ் அந்த ஒரு மூன் வாக் மூலியமா பாத்தீங்கன்னா அதிபயங்கரமா ஒரு ட்ரெண்டிங் ஆறு அப்படின்னு கூட சொல்லலாம். பேர் வெளியே தெரிய ஆரம்பிச்சு அண்ட் என்னதான் இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடகரா இருந்தாலும் டான்சரா இருந்தாலுமே சில பீப்புள் ஆகட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அவாய்ட் பண்ணியிருக்காங்க. இவன் ஒரு கருப்பிடாவன்டா, எதுக்குடா அப்படின்னு சொல்லி இவெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப அவாய்ட் பண்ணி நிறையவே பாத்தீங்கன்னா கேவலப்படுத்தியிருக்காங்க. எனிவே ஆல் ஆர் சேம், அதாவது சீன மக்களாகட்டும், ஸோ எல்லாத்துக்குமே அதாவது எல்லாமே பொதுவான ஒரு மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்துக்காக கிட்டத்தட்ட வெள்ளையர்கள் கூட அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமா யாரெல்லாம் இவரை ஒதுக்குனாங்களோ அவங்களே வந்து எப்படி சொல்றதுன்னா ஜஸ்ட் நம்ம யோசிச்சு பாக்குறப்பயே பயங்கரமா இருக்குல்ல. வெள்ளையரை எதுக்கணும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கருப்பின மக்கள்னாவே அடிச்சு துரத்தக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்துல இவர் பாடக்கூடிய பாட்டை கேட்டு பீப்புள் அட்ராக்ட் ஆகி ஸோ நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஏகப்படுத்திருந்தாலும் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அதை விட பயங்கரமா இருந்திருக்கு. இந்த ஒரு காலகட்டத்துல இவர் திட்டக்கூடிய பெர்சன்ஸ் எல்லாம் இவர் வளர்ந்து வந்து சில ஆல்பம் சாங்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட பயங்கரமா ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஒரு சாங்ஸை பத்தி திட்டினவங்களே வந்து பாத்தீங்கன்னா நல்லா கூஸ் பம்ப்ஸ் ஆகி டான்ஸ் ஆடிடலாம் அது மாதிரிலாம் ஆடி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில நியூஸ் வந்திருக்கு. நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லணும். சரி, எனிவே இவரு கரெக்டா ஒரு ஸ்டேஜ்ல பாடிட்டு இருக்கப்ப திடீர்னு கீழே விழுந்து போயிடுறாரு. ஸோ அந்த ஒரு அதோட முடிஞ்சுது. அது ஒரு மிஸ்ட்ரியாவே போயிருச்சு. ஏன் எதனால செத்தாரு, என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு போறாங்களா என்ன சொல்லிட்டு அது ஒரு எதுவுமே கூகுள் இல்லை. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி போலீஸ் ஆகட்டும் ஹைகோர்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
மைக்கேல் ஜாக்சன் ஒரு மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நியூஸ் மட்டும் பாத்தீங்கன்னா வருதுங்க. ஜஸ்ட் இதை யோசிச்சு பாக்குறப்பவே கூட இருந்தவங்களே விச வச்சு கொண்டுட்டாங்க, குத்தி கொண்டுட்டாங்க. அது மாதிரி எந்த ஒரு ஐடென்டிட்டியுமே இல்லை, ஆனா ஒரு மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இது மட்டும் வருது. எல்லாமே வியந்து போய் பாக்குறாங்க. இந்த ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான, முன்னாடி சொன்ன மாதிரியே ஒரு மிகப்பெரிய நாளா இருக்கு. எனிவே இவர் வந்து பாத்தீங்கன்னா பண்ண சாதனைகள், இவர் சொன்ன கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 கோட்ஸ் சொன்ன இல்லையா? சோ அந்த ஒரு கோட்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறேன். பயங்கரமா இருக்க போது. சரி, ஃபர்ஸ்ட் கோட்ஸ் என்ன அப்படின்னா, நம்பிக்கை, த வேர்ல்ட் பவர்ஃபுல் ஆஃப் ஹேட் யூ. அதாவது இப்ப எப்படின்னா, என்னை ஆகட்டும், சோ நிறைய பேர் ஹேட் பண்றாங்க அப்படின்னா அதை கண்டுக்காம ஜஸ்ட் உங்களோட எய்ம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஒரு குதிரை ஒரு தண்டவாளம் இது சொல்லுவாங்க இல்லையா, இப்படி இது வச்சிருக்கோம்ல, கரெக்டா அந்த கண்ணு நேரு ரோட்னா ரோடுக்கு மட்டும் இருக்கிற மாதிரி. சோ அது மாதிரி பாத்தீங்கன்னா ஓட ஆரம்பிக்கணும், யாரையும் எதையும் கண்டுக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இதுல சொல்லியிருக்காரு. சோ லவ் அண்ட் ஹோப், கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா லவ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுங்க, எந்த ஒரு இதுவுமே யாரையுமே ஒதுக்கி வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இவரோட கோட் இருக்கு. சோ ரொம்ப ஃபேவரட் கோட் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ரெண்டாவது கோட் வந்து பாத்தீங்கன்னா, இட்ஸ் திஸ் ஃபெயில் டு ஆர்டினரி. அதாவது அடுத்தவங்களை காப்பி பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எப்படி சொல்றதுன்னா, அடுத்தவங்களை காப்பி பண்ணி முன்னேறாம என்னோட உழைப்பிலேயே வந்து பாத்தீங்கன்னா நான் தோத்து போறது எனக்கு ரொம்ப கெத்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவருடைய பெர்சனல் கோட்ஸா இந்த ஒரு கோட்டை பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மூணாவது கோட் வந்து பாத்தீங்கன்னா, ஐ டோன்ட் கேர் இந்த ஹோல் வேர்ல்டு அகைன்ஸ்ட் யூ. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு உலகமே வந்து பாத்தீங்கன்னா உன்னை பத்தி தப்பானவன், கேவலமானவன், இவெல்லாம் எதுக்கு உசோட இருக்க வேணாம், வேஸ்ட், இவெல்லாம் எதுவுமே உபயோகப்பட மாட்டான், இவெல்லாம் வளர்ந்து என்ன பண்ண போறோம், பாடி என்ன பண்ண போறோம், டான்ஸ் ஆட போறோம், அப்படி சொல்லக்கூடிய உலகமே இப்படி சொல்லுது. அப்படிங்கிறப்ப நான் அதை சுத்தமா காதலியே போட்டுக்க மாட்டேன். அதெல்லாம் நீங்க ஜஸ்ட் ஒரு எதையுமே எடுத்துக்காம நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை கரெக்டா செஞ்சுட்டு வாங்க. சோ விஜய் நான் கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இது சொல்லியிருப்பேன் இல்லையா? சோ அதே போல தாங்க இந்த ஒரு கோடையும் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. செல்ஃப் கான்பிடன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் சொல்லியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படின்னா என்னால முடியும். அதாவது நான் வந்து இப்போ ஒரு வீடியோ ட்ரை பண்றேன் அப்படின்னா பக்கத்துல 4 பேர் சிரிக்கிறானுங்க, பக்கத்துல 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா இவளை எதுக்கடா உனக்கு ஒரு வேலையே இல்லையாடா, இதெல்லாம் ஒண்ணு இல்லாம பண்ண யாரா பார்க்க போற அப்படிங்கிறப்ப நம்ம மைண்ட் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுது. சரி, என்னடா வந்து எப்படி சொல்லிட்டாங்க, என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நமக்கே ஒரு மனசு வந்து இதை விட்டுருவோம். பட் ஆனா இது மாதிரி எதுவுமே விடாம என்னால முடியும், இவ சொல்றது என்ன, இவ சொல்றது என்ன, நான் செஞ்சு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட செல்ஃப் கான்பிடன்ஸ் இந்த ஒரு இது முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெர்சனலான கோட்டை பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காரு. ஒரு மிகப்பெரிய கோட் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, எனிவே நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட் வித் மேன் வித் மிரர், ஸ்டார்ட் வைட் யுவர் செல்ஃப், டோன்ட். அதாவது ஒரு மிரருக்கு முன்னாடி நின்று நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்றாரு. இவன் பண்றான், அவன் பண்றான், இதை பண்றான், அதை பண்றான் பார்த்துட்டு இருக்காத. சோ மிரருக்கு முன்னாடி போய் நீ நின்று நீ யாருன்னு சொல்லிட்டு நீ டிசைட் பண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. சோ இந்த ஒரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, இன்சல்ட் மீ ஆல் யூ வாண்ட். அதாவது என்னை எவ்வளவு வேணா வந்து பாத்தீங்கன்னா கேவலப்படுத்திக்கோங்க, எவ்வளவு அதை பத்தி நான் கண்டுக்க மாட்டேன். கைட் மீ சோ யூ வாண்ட், என்னை எவ்வளவு வேணா நீ கைட் பண்ணிக்கோங்க, உனக்கு பிடிச்ச மாதிரி இதையுமே கண்டுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. யூ சே மீ எனிதிங் யூ வாண்ட். அதாவது என்னை பத்தி நீங்க ஏதோ சொல்ல நினைக்கிறீங்களா, என்னை பத்தி நீ என்ன வேணா சொல்லிக்கோங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சோ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா, டோன்ட் டச் மை ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவர்ஃபுல்லான வேர்டை பத்தினா சொல்லி முடிச்சிருக்காரு. அதாவது என்ன வேணா பண்ணிக்கோ, என்னை பத்தி என்ன வேணா சொல்லிக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, நான் யாருன்னு எனக்கு தெரியும், பட் ஆனா என்னோட ஃபேன்ஸை மட்டும் டச் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கோடை முடிச்சிருக்காரு. ஃபேன்ஸ் ஒரு லவ்வை எதிர்பார்த்திருக்காருங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து பார்த்தாருன்னா, சோ இவரு இந்த ஒரு உலகத்துல கிட்டத்தட்ட இவரு இல்லாத ஒரு பிளேஸே கிடையாது. அதாவது இவரோட ஃபேன்ஸ் ஆகட்டும், இவரோட இல்லாத பிளேஸே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். பயங்கரமான ஒரு அதிகரிச்சுட்டு தான் போறாங்களே தவிர இவருடைய ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கம்மியான பாடலாம் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மனிதன். ஸோ ரொம்ப 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 பல போராட்டத்துக்கு அப்புறமும் அண்ட் எதிர்பார்ப்புக்கு அப்புறமும் பொறாமை போட்டி இவ்வளோ நிறைஞ்ச இந்த ஒரு காலகட்டத்துல இவ்வளோ மியூசிக் அண்ட் டான்ஸ் அண்ட் சிங்கர்ஸ் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான அவருடைய ஓன் முயற்சியில கிட்டத்தட்ட வெள்ளையர்களை எதிர்த்து, சண்டைனாவே எதிர்க்கிறது ரொம்ப கஷ்டம், அந்த ஒரு வெள்ளையர்களை எதிர்த்து இவ்வளவு காலகட்டத்தை இவ்வளவு தாண்டி வந்து இவ்வளோ பெருமை படைச்சிருக்காரு அப்படிங்கிறப்ப ஒரு பயங்கரமான ஒரு அட்ராக்டிவான ஒண்ணுதான். சரி, எனிவே இவரு சொன்ன கோட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோட்ஸை மட்டும் மறந்துடாதீங்க. இவன் சொல்றான் அவன் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதை ஒரு செய்யணும்னு நினைக்கிறத மட்டும் என்னைக்குமே விட்டுற வேண்டாம். சோ இவன் சொல்றான் அவன் சொல்றாங்கல்ல, இந்த காலில் வாங்கி இந்த காலில் விட்டுட்டு நீங்க உங்க வேலை உங்க பாட்டுக்கு சிறப்பா செஞ்சுட்டு போங்க.
சரி, நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். லெட்ஸ் பாய், see you. ஸோ டேக் கேர், எல்லாம் பத்திரமா இருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் பாய், லவ் யூ.